வணக்கம், நான் உங்கள் ஈரோடுக்காரி பேசுகிறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நேட்டிவில் இருக்கேன், அதனால தான் என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுக்க முடியல. நெக்ஸ்ட் மந்த் சென்னை போயிடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு மண் பாத்திர கடை தான் பார்க்க போகிறோம். அந்த மண் பாத்திரத்தை எப்படி பார்த்து வாங்கணும், எப்படி பழக்கணுங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. மண் பாத்திரத்தில் செஞ்சு சாப்பிட்றப்போ அந்த உணவுக்கு சுவை அதிகமாக இருக்கும். அதில் நம்ம உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. மண் பாத்திரத்தில் செய்கிறப்போ உணவு 5 நாள் வரலும் கெடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மண் பாத்திரத்தில் நம்ம தயிர் ஊற்றி வைக்கிறோம் அப்படின்னா அதனோட புளிப்பு சுவையெல்லாம் அது எடுத்துரும். 5 நாள் வரலும் அந்த தயிர் புளிச்சு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மண் பாத்திரங்களை நம்ம எப்படி பார்த்து வாங்கணும், ஃபஸ்ட் டைம் அதை எப்படி பழக்கப்படுத்தணும், அதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, அதனோட ரேட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்படி பார்த்து வாங்கணும். மண் களிமண் தட்டினா நல்லா சவுண்டு அப்படி ஒரு மாதிரி கேட்கணும். நல்ல பெல் மாதிரி சவுண்டு கேட்டுச்சுன்னா இது நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரி சரி. இதெல்லாம் தண்ணி ஊற்றி வைக்கிறப்பாங்க. இப்போ சைஸில் இருக்குது, நிறையா சைஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ்லாம் வச்சு நம்ம இதை க்ளோஸ் கூட பண்ணி வச்சிடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 rupees வருது. 200. இப்போ ஹீட்டாகவே இருக்குமா? ஹீட்டாகவே நல்லா இருக்கும். இது மண் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக நிறைய மண் இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரம் ஆறி போகாது. ஓகே. மண் நிறைய கொஞ்சம் வெயிட்டாக இருக்குங்க, அதனால இது அப்படியே தான் இருக்கும். நல்லா. சரி சரி சரி. நம்ம அதிலேயே சமைச்சு கூட வச்சுக்கலாம். இதுலேயே சமைச்சு நீங்கள் அப்படியே இதுலேயே சமைச்சு வச்சுக்கலாம். நல்லா பழக்கிட்டு அப்புறம் சமைச்சு வச்சுக்கலாம். பழக்கிக்கலாம். எப்படி பழக்கணும் மண்ணெல்லாம்? இது பழக்கிறதுக்கு 2 நாளைக்கு நம்ம அரிசி குழி தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா தண்ணி கசிஞ்சு வெளியே வருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு 2 நாளைக்கு சும்மா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே கேஸில் வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா பாயில் ஆகணும். 2 நாளைக்கு அப்படி பண்ணோம்னா இப்போ நல்லா இருக்கும். சரி. இதுவும் அதே மாதிரி பெரிய ஒரு ஹாட் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஹாட் பாக்ஸ் மாதிரி தான். அதுக்கும் மூடி இருக்கா? அதுக்கும் மூடி இருக்கு. ஓகே. வேறு என்ன ஸ்பெஷலாக இருக்குது இதில்? இந்த மாதிரி திங்ஸ்லாம் அதில் ஒன்று ஒன்றா காமிச்சிருங்க. குட்டீஸ் விளையாடுறாங்க. இது பிளேட் மாதிரி வருங்க. அப்புறம் இதெல்லாம் சும்மா ஒரு கொண்டா மாதிரி இருக்கும். என் கையில் கொடுத்துருங்க. இதெல்லாம் அடுப்பு. இதெல்லாம் மொத்தமாகவே ஓகே காமிச்சிருங்க. இது தோசை கல்லுங்க. தோசை தவா. ஸ்ருதி சிவானி குட்டி இது வாங்க. இது வடச்சட்டி வாங்கிக்கோ. இது குடம். குடம். இது சும்மா ஏதாச்சும் குண்டா மாதிரி யூஸ் பண்ணி. ஓகே ஓகே. இது அந்த வடிக்கிறது. வடிக்கிறது. இது பிளேட்டு. ஓகே ஓகே. இது வடச்சட்டி. வடச்சட்டி. மொத்தமாக எவ்வளோ வருது? மொத்தமாக 150 தான். 150 வருது. இந்த கல்லெல்லாம் எவ்வளோ வருது? இந்த கல்லாம் 120 வருது. 120 வருது. இது இந்த வடச்சட்டியெல்லாம்? இந்த வடச்சட்டியெல்லாம் 130 வருது. 130 வருது. ஹேண்டிலோடு இருக்கும். ஓகே ஓகே. இந்த பானை குருவி வைக்கிற பானை? இது குருவி வைக்கிற பானை. இதெல்லாம் 50 வருது. 50 rupees வருது. ஓகே. இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரை பண்ணிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இது ஓகே ஓகே. எக் ஃப்ரை பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது 100 வருது. 100 rupees வருது. இந்த மாதிரி உள்ள இப்படி இருந்துச்சுன்னா இது நமக்கு கொத்து சட்டின்னு சொல்லுவாங்க. இது கீரை பருப்பு இதெல்லாம் கடையிறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே ஓகே. கொத்து சட்டி. கொத்து சட்டி. இதெல்லாம் 150 வருது. ஓகே. அப்படியே வெளியில் இந்த கலரில் இருக்கு. மண் கலருக்கு சிங்கிள் டைம் ஹீட் பண்ண, இது டபுள் டைம் ஹீட் பண்ணுறங்காட்டி இந்த கலரில் மாறும். பெருசெல்லாம் இது மேலே மேலே அதுக்கு மேலே. இது நிறைய பேருக்கு குழம்பு செய்யணும் யூஸ் பண்ணுவாங்க. ரேட்டு? இது ரேட்டு 140 வருது. ஓகே ஓகே. அது கீழே இருக்கிறது? இது வடச்சட்டியும் நல்லா இந்த மாதிரி ஹேண்டில்லாம் இருக்கும். இது நல்லா இருக்கும் பிடிச்சிக்கிறதுக்குங்க. இது கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும். இது 250 வருது. ஓ 250 வருது. ஓகே ஓகே. இந்த மாதிரி வடச்சட்டி இருக்கு. இதெல்லாம் 180 வருது. 180 வருது. ஓகே. 180. இதெல்லாம் இது 80 வருங்க. மேலே 80, 100, கீழே இருக்கிறது 180. அது 180. ஓகே. இந்த அடுப்பு மண் அடுப்பு ஒரு சின்ன
சைஸ்ல இருந்து இருக்குங்க. இது வந்து பெரிய சைஸ். இது வந்து 200 வருது. 200 வருது. பெரிய சைஸ் 200. இது என்ன? இதுங்க. இது வந்து துளசி மாடல். துளசி மாடல். சின்னதா இருக்கு. இது துளசி மாடல். இது வந்து ஓமம் வளர்த்துறது போடுவோம். ஓ, இது என்ன ரேட் வருதுடா? இது வந்து 300 rupees வருது. 300. இது என்னது? இதுங்க. இது வந்து விளக்கு வைக்கிறது. ஓ, விளக்கெல்லாம். ஓகே, விளக்கு மாடல். 200 வருது. ஓகேடா. ஓகே, நான் சும்மா ஓவராலாக ஒன்று எடுத்துக்கிறேன். என்னடா? ஃப்ரிட்ஜா? ஃப்ரிட்ஜ் இருக்கா? வெளிச்சம் இல்லை. ஓகே ஓகே, இருக்கு. ஓகே, காய்கறி இது பிரச்சனை நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஓகே. இதில் நம்ம நல்ல தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா இங்கே பைப் செட் பண்ணுற மாதிரி ஹோல்ஸ் இருக்குங்க. ஓகே, பைப் செட் பண்ணி வச்சு நம்ம இந்த தண்ணி குடிச்சு கூட செஞ்சுக்கலாம். ஓ, காய்கறியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், தண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜோட ரேட்டு 1500 வருது. ரேட்டில் வந்து ஸ்டார்டிங்கே வந்து 120 வருது. 120லேருந்து இருக்குது. 120லேருந்து அதை விட அதிகமாகவே இருக்குது. 300, 350. ஓகே. அப்புறம் மீன் குழம்பு வைக்கிறதெல்லாம் தனியாக. அது என்ன மீன் குழம்புக்கு தனி? இந்த பனியாரக்கல் எவ்வளோ வருதுடா? பனியாரக்கல் 160 வருது. 160யா? இந்த குட்டியெல்லாம்? இந்த குட்டியெல்லாம் 50 rupees வருது. 50 rupees வருது. இது தோசைக்கல். தோசைக்கல். தோசைக்கல்ல 160 rupees. 160 வருதா? ஓகே. இதெல்லாம் நான்வெஜ் செய்கிறது நல்லா பெருசாக அகலமாகவே இருக்கும். சரி, என்ன வித்தியாசம் நான்வெஜ்ஜுக்கு செய்கிறதுக்கு? நான்வெஜ் அது வந்து டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அதுவும் இல்லாத வந்து அப்படி நீங்கள் வந்து ஒரு 2 days கூட வச்சுக்கலாங்க. அப்படி ஹீட் பண்ணி இதிலே வச்சு நல்லா இருக்குங்க. ஓகே. இதெல்லாம் வந்து 250 rupees வருது. 250 rupees வருது. புளிக்காதுங்க. நல்லா இருக்கு. சரி. இது 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 வந்து வடச்சட்டி தான். இதெல்லாம் வந்து 220 வருது. 220 வருது. ஓகே. ஒரு 2 kg போட்டு செஞ்சுக்கலாம். ஓகே. இதெல்லாம் பனியார சட்டி இல்லைடா, இது இதுங்க. இது எல்லாமே அதே தான். இதெல்லாம் 150 வரும். ஓகே. உண்டியல் எல்லாம் கூட இருக்கா? உண்டியல் இருக்கு. வாட்டர் பாட்டில் இருக்கு. வாட்டர் பாட்டில் இருக்கு. வாட்டர் பாட்டில் இதோட மூடி வந்து பிளாஸ்டிக்ல தான் இருக்கும். ஓகே. அதனால நல்லா இருக்கும். தண்ணி கீழே சிந்தாதுங்க பிளாஸ்டிக் மூடி. ஓகே. இதெல்லாம் வந்து 220 வருது. 220 வருது. உண்டியல்லாம் என்ன ரேட் வருதுடா? உண்டியெல்லாம் வந்து 60, 80, 120 பெருசா இருக்கலாம். 120 வரும். 120. இப்போ கீழே ஜக் இருக்கு. இந்த ஜக்கெல்லாம் வந்து 180 வருது. 180 வரும். ஓகே. ஓகேடா. 160. இது 110 வருமா? ஓகே. இந்த தூக்குனாங்குருவி கூடு வாங்கி வீட்டில் கட்டி வச்சோம் அப்படின்னா தூக்குனாங்குருவி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மண் பானையில் பைப் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம தண்ணி ஃபில் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மண்பானையில் ஃபில் பண்ணி வச்சு ஒரு 12 hours அந்த மாதிரியான தண்ணியை நம்ம குடிக்கிறப்போ, அதுவும் மார்னிங் எழுந்த உடனே நம்ம குடிக்கிறப்போ வந்து நம்மளோட பாடியோட ஹீட் வந்து ரொம்ப கம்மியாயிடும். நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது. ஊற்றி உள்ள அப்படியே திரி போட்டுக்கலாம். உள்ளே ஊற்றிட்டு திரி போட்டுட்டு அப்புறம் அது அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சு சாந்தல் மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சு காற்றுக்கு வந்து அணையாது இருக்கும். ஓகே. அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சாம்பிராணி போடுறாங்க. சாம்பிராணி போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த புகை மட்டும் வெளியே வந்துருக்காங்க. இது எவ்வளோ வருதுங்க? அதெல்லாம் 60 வருது. 60 rupees வருதுங்களா? சரிங்க. அப்புறம் விளக்குலேயே பெரிய விளக்காக இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஓகே. இதெல்லாம் எவ்வளோ வருது? இதெல்லாம் வந்து 70 வருதுங்க. இதை வச்சு அப்படியே நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வெளிச்சமாக. இது எவ்வளோ? 150 வருது. இந்த டம்ளர்லாம் வந்து 40 rupees வருது. ஓகே. 40 rupees. இந்த மாதிரி டம்ளர்லாம் பார்த்தா 80 rupees வருதுங்க. 80 rupees வருதா? அப்புறம் இந்த ஃப்ளவர் வாஷ்லாம் பார்த்தீங்கன்னா 50 வருது. 50 rupees. இது வந்து ஐஸ்கிரீம் கப் மாதிரிங்க. ஒன் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன்று வந்து 20 rupees வருது. ஒன் டைம் யூஸுங்களா? ஒன் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து மோஸ்ட் ஆஃப் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து 20 rupees வருதுங்க. அப்புறம் இது வந்து இதுவும் டம்ளர் தான், குட்டி டம்ளருங்க. இதில் நம்ம வேணா தயிரும் கூட போட்டு வச்சுக்கலாங்க. தயிர் போட்டுக்கலாம். தயிர் போட்டு இது வந்து இது 20 rupees தான் வருது. இந்த மாதிரி கப்லாம் எடுத்தீங்கன்னா டீ கப் மாதிரி வருதுன்னா 60 வருது. 60 rupees வருது. ஓகே. இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது 60.
இந்த ஷாப்பில் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. ரேட் பார்த்திங்கன்னாலும் ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்குது. ரேட் கம்மி பண்ணவும் செய்கிறாங்க. இந்த ஷாப்போட அட்ரஸ் பார்த்திங்கன்னா காங்கயத்தில் இருக்குது, திருப்பூர் ரோட்டில் நீலக்காட்டு புதூர்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்குது. இதனோட நேம் பார்த்திங்கன்னா திருநீலகண்டர் மண்பாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு குடிசை தொழிலாக இதை செஞ்சிட்ருக்காங்க. இவங்க குடிசை தொழிலாக செய்கிறதுனால இவங்கக்கிட்ட ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. அவங்க சொல்கிற ரேட்லேருந்துமே வந்துட்டு நம்ம கம்மி பண்ணி கேட்டோன்னா அவங்க கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. நான் வந்து ஃபோன் நம்பர் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரேன்.